மாலிக் காபூரின் படையெடுப்பிற்கு பிறகு மதுரை மௌனமாகிவிட்டது. கோவிலின் வாசல்கள் மூடப்பட்டன. சித்திரை திருவிழா நின்றது. ஒரு நகரம் மட்டும் இல்ல, ஒரு நம்பிக்கை முடங்கியது. ஆனால் அவர்கள் ஒரு ரகசியத்தை உருவாக்கினார்கள். கருவறைக்கு முன் ஒரு போலிச் சுவர், அந்த சுவருக்கு பின்னால் ஒரு விளக்கு மட்டும். 48 ஆண்டுகள் அந்த தீபம் அணையவில்லை, சந்தனம் வாடவில்லை, மாலைகள் உலரவில்லை. அது காலத்தை கடந்த சக்தி. அம்மன் கருவறையில் மறைந்திருந்தாலும் அவளின் உற்சவ ரூபங்கள் பாதுகாப்புக்காக பயணம் செய்தது. கேரளா வழியாக இறுதியில் திருமலைக்கு சென்றடைந்தது. 1378 ஒரு புதிய நம்பிக்கை உதித்தது. குமார கம்பனா, கங்கா தேவி அவர்களின் போராட்டம் மதுரையை மீட்டது. 48 ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை மீண்டும் வெளிவந்தாள். அந்த விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருந்தது. அந்த சந்தனம் இன்னும் மணந்தது. மதுரை இருளில் இருந்தாலும் அம்மன் ஒருபோதும் மறையவில்லை. அவள் காத்திருந்தாள். அவள் திரும்பி வந்தாள்.